நிமிஷம் வாங்க. என்ன கண்ணு சொல்லுங்க. இது என்னங்கப்பா வித்தியாசமா இது இருக்கு. இது என்னங்கப்பா? கண்ணு இது வந்து ஒரு வகையான இது கலை கண்ணு. இது பேரு கோரப்பயிர்ன்னு சொல்லுவோம். இந்த கலைய வந்து இந்த கோரப்பயிர் கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டங்கண்ணு. ஏன் அப்படின்னா, ஃபார் த எக்ஸாம்பிள் இப்ப போய் இது புடுங்கணும்னு வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இங்க இருக்குங்களா? இங்க இருக்குங்களா? இங்க பாருங்க நெறைய இருக்குங்களா? இங்க பாருங்க இங்க இருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டம். இத வந்து கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, இது புடுங்கணும்னு வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இது புடுங்கணும்னு வச்சுக்கங்க. வரல. இருங்க நான் புடுங்கலாம் வேற ஒண்ணு. இப்ப புடுங்கணும் அப்படின்னா, இங்க பாருங்களேன். இதுக்குள்ள வேர்ல பார்த்தோம்னா, ஒரு கிழங்கு மாரி இருக்கும். இங்க பாருங்களேன். இந்த வேர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிழங்கு மாரி இருக்கும். இங்க பாருங்களேன். கிளியரா காமிக்கிறேங்க பாருங்க. இங்க பாருங்களேன். வேர்ல ஒரு கிழங்கு மாரி இருக்கும். இந்த கிழங்கு என்ன பண்றோம், நாம வந்து டிராக்டர் விட்டு நம்ம உழவு ஓட்டுறோம் அப்படின்னா, இந்த பயிர் சாகும். ஆனா, இந்த கிழங்கு வந்து சாகவே சாகாது. இப்ப ரீசென்ட்டா நெறையா இது களைக்கொல்லிலாம் வந்திருக்கு. அந்த களைக்கொல்லிலாம் எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம அடிக்கிறோம்னா, இந்த கிழங்கும் வந்து அ அ அழுகி அழுகி போற மாரி இருக்கு. ஸோ அந்த மாரி ஆனா இது வந்து ரொம்ப காட்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால அந்த களைக்கொல்லி நம்ம யூஸ் பண்றதில்ல. இந்த கிழங்கு பாருங்களேன். கிழங்கு இப்படிதான் இருக்கும் பாருங்க. உருண்டையா இந்த கிழங்கு இருக்கும். இங்கொன்னு பாருங்க. இங்கொன்னு நான் வந்து ஏற்கனவே புடுங்கி வச்சுக்கிறேன். இங்க பாருங்களேன். இந்த கிழங்கு பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. உடைச்சோம்னா இந்த கிழங்கு இது மாரி தான் இருக்கும். இது கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டம். இதனுடைய பேர் வந்து கோரை புல்பா. இந்த கோரை கிழங்குக்கு வந்து நெறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் எஸ்பெஷலி விவசாயிங்களுக்கு இந்த கோரை புல்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த எனிமிப்பா.